ஓகே, இன்னத்த டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இது என்னமோ காமிக்கணும்னு பார்க்குறீங்களா? பவுலர் ரொம்ப பரபரப்பாக போட்டுருக்காரு. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஜாபுக்கு தான் போக போகிறோம். யூடியூப்ல வரீங்களா? ஹாய் வியூவர்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்னத்த டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே மார்னிங் நான் வெளியே வந்தேன்னா ஒரு 5 minutes இந்த பேர்ட்ஸோட சவுண்டை லிசன் பண்ணுவேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லா அழகாக சவுண்ட் போட்டே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes பீஸ்ஃபுல்லாக அமைதியாக கண்ணை மூடி யோகா பண்ணால் கூட ஓகே. ஏன்னா நம்ம ரொட்டீனான லைஃப்பில் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரில் தான் இருக்கும். பட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றினா மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். இல்லைன்னா அசால்ட்டாக நம்மளையும் ஓரமாக ஃபோட்டோ மாட்டி வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்மளோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு 10 minutes அமைதியாக கண்ணை மூடி யோகா பண்ணாவே ஓகே. ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. 10 minutes later. ஓகே வியூவர்ஸ், நம்மளோட 10 minutes யோகா செஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பாய்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க நம்மளோட பிளேஸுக்கு போகலாம். என்ன வியூவர்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இது என்னமோ காமிக்கணும்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஸ்கிப்பிங் மட்டும் ஒரு 5 minutes பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட பிளேஸுக்கு போக போகிறோம். ஓகே, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக கிளம்புனாத ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக போகணும். ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் விலாகில் ஒன்றா காமிச்சாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட கிரவுண்டு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. இங்கே வரவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலிக்காக விளையாடுறக்கு வரதில்ல, எல்லாமே ரொம்ப பேஷனட்டாக கிரிக்கெட்னா ரொம்ப உயிராக இருக்கிறவங்க தான் இங்கே வராங்க. நம்ம 6 or 4 அடிக்கிறோம், இதெல்லாம் முக்கியமே இல்லை. ஜஸ்ட்டு இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக வச்சுருந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் யூஸு, அதே மாதிரி நம்மளோட பேஷனேட்டும் மிஸ் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் பால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 பேர் தான் வந்திருக்கோம். எல்லோரும் இன்னும் போக போக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை லேட்டாக தான் வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 8 to 10 members தான் விளாடுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். பவுலர் ரொம்ப பரபரப்பாக போட்டுருக்காரு. கேட்ச். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜாபுக்கு தான் போக போகிறோம். என்னடா வேஸ்ட் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம எப்பவுமே நம்ம லைஃப் ஸ்டைலில் ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ ட்ரெஸ்ஸு எது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்குக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட ஆஃபீஸ் வந்தாச்சு. லைட் செட்டிங்கெல்லாம் போட்டுடலாம். ஓகே, டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு இன்னத்த டேவை சூப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ் தங்கம், நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா? அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா?
வருங்கால எம்ப்ளாயி சேர்லுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆஃபீஸ். இங்கே இருக்கிற சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் ஃப்ரீ டைமு ஆஃபீஸ் டைமில் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ரெகுலராக ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளாம் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க்கில் இருக்கோம். அப்பப்போ நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துட்டே தான் இருக்கணும், எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ 2 சைடும் நல்ல ஜன்னல் காத்தோட்டமாக. இது நம்மளோட ஆஃபீஸ் சீட்டு. இது ஆஸ் யூஷுவல் தான், பெரிய மானிட்டர், மைக்ரோஃபோன். இதுதான் என்னோட லக்கி பேம்பு. இது ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் அது மோடம், ஃப்ளெக்சிபிள் ஆஃபீஸ் சேர். ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரன்னிங் ஹார்ஸு வித் சூரியனோட ஒர்க்கிங் இடத்துல இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கரும் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் செட்டப். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச குரு பகவான் இருக்கார். ரெகுலராக குரு பகவானை சாமி கும்பிட்டு தான் நம்மளோட ஒர்க்கே எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா யூடியூப்காக வாங்கின க்ரீன் ஸ்க்ரீன்ஸ் செட்டப். BKSS வீலாகெல்லாம் இந்த கோட் ஷூட் இதில் தான் போட்டெல்லாம் பண்ணிட்டுருப்போம். நம்மளோட BKSSல யூஸ் பண்ண விக்கு ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், ஒரு வழியாக நம்மளோட ஆஃபீஸ் வந்தாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் இருக்குது. என்னோட குட்டி பாப்பா வேறு அப்பா கூட தான் இருப்பேன்ட்டு ஆசையாக வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்களே அனுப்பிச்சி விட்ருலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஒர்க் ஷெட்யூலில் இப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்படியே இன்னத்த டே என்னோட ருட்டீன் வீலாகில் ஒர்க்கும் அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் காமிக்கிறேன். ஓகே, டுடே என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடய ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க நம்மளோட ஒர்க்குக்குள்ளே போகலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி. இது ஈஸி டு விஸ்வலைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஒர்க் நடக்கணும், நீங்கள் என்னென்ன பண்ண போகிறோங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக விஸ்வலைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் சோஷியல் மீடியா போஸ்ட்னு போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி என்னோட டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அவர் வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி மைண்ட் மேப் இருந்துச்சுன்னா என்னென்ன ஒர்க் போகுது, இல்லை நம்ம என்ன ஒர்க் பண்ணோங்கிறத ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ்னா இதுதான் லேண்டிங் பேஜ். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பெண்டிங் ஒர்க் இருக்குது லேண்டிங் பேஜ் பண்ணுறது. இன்னைக்கு வந்து நான் லேண்டிங் பேஜும் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ ஒர்க்கு. ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் முடிச்சா அதை வந்து எடிட்டிங் பண்ணி நம்ம ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்னாலே பண்ண முடியும் எடிட்டிங்கும். என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்லேயே இருந்துட்டீங்கன்னா ஒரு குறுகிய லைஃப் ஸ்டைலில் இருந்துருவீங்க, எப்பவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸே வர மாட்டீங்க. ஸோ எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை நாளைக்கே எனக்கு ஒரு AI ப்ராஜெக்டை நான் பண்ணணும், எனக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டா என்னோட பாஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஐ கேன் அஃபோர்ட் யூ அப்படின்னு தான் ஒரே வார்த்தை சொல்லுவார். ஸோ எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் ஃபுல் ஃப்ரீடம். ஸோ தட்ஸ் வை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குச்சி குச்சியாக போட்டிருக்குன்னு பாருங்க, எவ்வளோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் அதே சமயம் அந்தந்த விஷயத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும். அதை நான் ரொம்ப சீரியஸாக பார்த்துக்குவேன். SEO ஆப்டிமைசேஷன். ஆல்ரெடி என்னோட SEO அனலிஸ்ட் அவர் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. SEO ஆப்டிமைசேஷனில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் வெப்சைட்லேயும் ஒரு சில வெப்சைட் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனும் வெண்டிங் இருக்குது, அதுவும் பண்ணணும். இதுதான் எங்களோட வெப்சைட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுற வெப்சைட். டிஷர்ட்ஸ், கார்பர்டு, வாட்சஸ், ஆக்சசரிஸ், பேக்ஸ், வேலட்ஸ், ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து ஆஸ்திரேலியன் வெப்சைட்டு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஓரியன்டாக என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டிருப்போம். இது இன்னொரு ஆஸ்திரேலியன் வெப்சைட்டு. ஸோ டோட்டலாக 3 வெப்சைட்ஸே எங்களுக்கு போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் தான். இது வந்து ஷூட்டிங் கேம், PUBG மாதிரியே ரியலான கிரிப்டோ காயின்ஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ரெடீம் பண்ணுற மாதிரியும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஓன் கிரிப்டோ கரன்சி. வெப்சைட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவா காயின் சொல்லிட்டு. உங்களுக்கு கிரிப்டோலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களோட டேட்டா ரிசர்ச் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். இது சூப்பராக பண்ணிட்டுருக்கோம். எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாட்டியெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் மந்த்து கூட எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த சைடு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு வேலைக்கு போப்பா, வீட்லேயே இருக்காது அப்படின்லாம் செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பதிலுக்கு ஆமாங்க பாட்டி, நான் வேலைக்கே போகிறதில்ல, அப்பா தான் மந்த்லி ஸ்டைஃபன் கொடுத்துட்ருக்காரு அப்படின்லாம் கலாச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் காட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறேன்ட்டு ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தெரியாது நான் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியன் வெப்சைட்டில் ஹெர்பல் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி சப்போஸ் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஹெர்பல் ப்ராடக்ட் டிஸ்பேச்சும். நெக்ஸ்ட்டு ஆட்வேர்ட் ஆப்டிமைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் வெப்சைட்டுக்கு வந்து ஆடெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட மந்த்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு $900 $1,000 ஆர் $2,000 ஸ்பெண்ட் பண்ணி ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டுருப்போம். எங்களோட ஆட்வேர்ட்ஸுக்கு தனியாக செப்பரேட் டீம் இருக்காங்க, அவங்களோட ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் ஆப்டிமைசேஷன் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் ரிசர்ச், டிசெட், நீச்சே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட
காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன அப்கிரேட் இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளும் அப்கிரேட் ஆகிட்டு கஸ்டமருக்கு வந்து நல்லா ஒரு சூப்பராக ஒரு ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஈவினிங் டைம் ஆனால் வாக்கிங் வந்துடுவோம். நான் காலையிலேருந்து சொல்லிட்டே இருந்தேன், நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க்குக்கு ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு எல்லாமே சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 to 12 வாக்ஸ் நடந்துருவோம். எப்பவுமே காஸ்டியூம்லாம் மாற்றி தான் வருவோம். சரி கம்பெனிக்கு போனங்காட்டி தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்துட்டோம், வாங்க அப்படியே நம்ம வாக்கிங் நடந்துட்டு அண்ணா கூட பேசுகிறோம். டுடே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே என்னோட ரொட்டீன் வீலாக் தான் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ஈவினிங் செஷன் எப்பவுமே நம்ம வாக்கிங் நடப்போம். ஸோ நீங்களும் இதில் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதனால தான் இவர் தான் நம்ம ஃப்ரெண்டுங்க. இவர் பேர் வந்து மணி, எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஆனால் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் இவர் கொடுத்துட்டே இருப்பார். இவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா கேர் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்கன்னா எல்லோரும் க்ரோத் ஆகணும் தான் இவர் ரொம்ப விரும்புகிறவர். இவர்கிட்ட 2-3 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஐ எம் கே மணி. இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஹெல்த்தை கேர் பண்ணாமல் விட்டுறாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, மற்றபடி நிறைய என்டர்டெயின்மெண்ட், சினிமாஸ், இந்த மாதிரிலாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் போகுது. ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு அவங்க கூட ஹாப்பினஸ் ஜோனை கிரியேட் பண்ணி நாமளும் ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ அந்த ஹெல்த்துக்கு டைம் கொடுக்கணும். வாக்கிங், எக்ஸசைஸ், இதன் மூலமாக மன ஆரோக்கியம் வரும், உடல் ஆரோக்கியம் ரெண்டும் வரும். அதெல்லாம் அவங்க வந்து மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பரத் சர்பர் இப்போ அதெல்லாம் எடுத்து போடுறாரு. நான் என்ன நினைக்கிறேன், ஃபேமிலியை முதல்ல வந்து ஒரு நல்ல சோனுக்கு, நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் ஒரு ஸ்டைலில் போகிறாங்க. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்களால அதை வந்து ஒரு சஸ்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது, அதிலிருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. இமீடியட்டாக ஒரு ராங் ரூட்டுக்கு போகிறாங்க. அதனால் அவங்களும் கொலாப்ஸ் ஆகி ஃபேமிலியும் கொலாப்ஸ் ஆகி நாளைக்கு சிக்கலில் போய் நிற்கிறாங்க அப்படின்றதான் நிறையா பார்க்குறேன் நான் ஃபீல்டில். ஸோ எவ்ரிபடி உங்களுடைய ஃபேமிலியை ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைலுக்கு முதல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கணும். இது லாஸ்ட் லிஸ்ட்டாக வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் சம்மந்தமான டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை கூப்பிடலாம். உங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹரிகுரு இந்தியாவில் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. எப்போல்லாம் ஆர்டர்ஸ் வருதோ நான் காலையிலேயே சொன்ன மாதிரி ஒரு ஆர்டரும் நானே தான் கொண்டு வந்து டிஸ்பேச் கொடுத்துட்ருக்கேன். ஸோ A to Z நம்ம கம்பெனியில் நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். நீ நெக்ஸ்ட்டு டிஸ்பேச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்தது போக வேண்டியதான். ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கம்பெனியில் வந்து ஒரு செக்ஷனில் ஒரு ஒர்க்கு அப்படியே நம்மளது போயிட்டே தான் இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்பேச் ஆகிட்டுருக்கு. எல்லா A to Z ப்ராடக்ட்ஸும் நம்மளோட ஹரிகுரு இந்தியா வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா என்னோடய ஹெல்த்துக்காக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிஸ்பேட்ச்சு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேனாக மாறியாச்சு. ஸோ எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நிறையா டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோரும் கடையில் தான் வாங்குவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட் அதிகம். பட் இங்கே சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ட் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் இங்கே வந்து தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவர் தான் நம்மளோட அண்ணா, பார்த்துக்குங்க, மக்களே பார்த்துக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா இவர் கடையில் வந்தீங்கன்னா இல்லாத காய்கறியே இல்லை, ரொம்ப சீப் ரேட்டில் வாரி வழங்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, வியூவர்ஸ்க்கு கேரட்ஸு சொன்னதுக்காகவே நம்மளுக்கு ஒரு கேரட் கொடுத்துட்டாரு. மக்களே பார்த்தீங்களா, அண்ணா சொன்ன சகனே கொடுத்துட்டாரு. ஓகே, நீங்கள் வாங்குங்க. நமக்கு பீன்ஸ் கேரட்லாம் போட்டு அண்ணா கிள்ளி போடுவார்னு பார்த்தா அள்ளி போடுறாரு. இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 4 காய் கூட தர மாட்டாங்க. சந்தைக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பெஸ்ட்டு. வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களே டைரெக்டாக எல்லா பக்கம் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்காட்டிக்கு தான் இவ்வளோ தர முடியுது. ஏன்னா கடையில் வந்து அவங்க வாங்கி விற்கிறங்காட்டிக்கு ரொம்ப கம்மி. ஆச்சரியமாக பார்த்தா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட பேரண்ட்ஸு சேர்ந்து இங்கே தான் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தற்செயலாக வந்தவங்க தான், யாரும் சொல்லியே வரல.
நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லி எப்பயுமே இந்த அண்ணா கடையில் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். புதினா கொத்தமல்லி ஒன்று எடுத்தாங்க. ஒரு கதை கொடுத்துருங்கண்ணா. புதினா ஒன்று கொத்தமல்லி ஒன்றா. கருவேப்பிலை சரி கொடுத்துருங்க. போடுவீங்களா? யூடியூப்ல வரீங்கண்ணா? யூடியூப்ல போடுங்கப்பா. சரி சரி. ஆயில ரொம்ப சம்பளுங்க. சரி சரிங்க. விற்பனை ரொம்ப கம்மி. சரிங்களா? விற்பனை ரொம்ப கம்மி. ஆயிரம் எந்த காயத்தால விலை கம்மி. சரி சரிங்க. சந்தையில வந்து வியாபாரியும் அதிகம். கம்மியாயிருச்சு. ஓகே ஓகே. கேளுங்களா? சொல்லுங்க. ஏன்னு கேளுங்களா? ஏங்கண்ணா? வேலைக்கு போறவங்க வியாபாரி ஆயிட்டாங்க. அப்புறம் எப்படி வந்து வாங்குவாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமாங்க. வேலைக்கு போறவங்க ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க சந்தையில இது கடையை முடிச்சு போட்டுறாங்க. என்ன ஆகும்? பரம்பரை வியாபாரம் என்ன பண்ணுவான்? ஆமா, கஷ்டம் தான். பரம்பரை வேலை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்க. ஆமாங்க. ஏங்க எங்க அப்பா காலத்துல நாங்க வியாபாரம் பண்றோம். ஆனா என்ன பண்றது, இப்படியே தான் இருக்கிறோம். ஏங்க அவரு எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட் தோஸ்த் எடுத்துருக்கீங்க. அண்ணா கிளிப் எடுத்ததுக்கே விட மாட்டேன்னு சொல்லி காய்கறி கொடுத்துட்டு இருக்காரு. ஏங்க கவுண்டமணி சார் சொன்னாரு இல்லைங்க, எல்லாரும் நடிகர்கிட்ட யாரா படம் பாக்குறதுன்னு கேட்டாருங்க. எல்லாரும் வியாபாரிகிட்ட யாருங்க வியாபாரம் வாங்குறது? எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. என்ன வேணும் மாப்ள? அண்ணாவோட பெருந்தன்மையான மனசுக்கு 10 ரூபாயே போதுங்கிறாரு. போதும் இந்தாங்க. ஆனா போதுங்கண்ணா. பரவாயில்ல, நீங்க நல்லா இருந்தா மட்டும் போதும். கொண்டாங்க. என்ன வேணுங்க? ஓசி பெரிய வெங்காயம் என்ன ரேட்னா? பெரிய வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய்ங்க. சரி கொடுத்துருங்கண்ணா நம்மளுக்கு. பெரிய வெங்காயம் மட்டும் போதுண்ணா. அடுத்தது அவ்வளோதாங்க. அந்த வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் போதும். இல்லை காய்கறி இந்த வாரம் வாங்கல, இது மட்டும் தான் நம்ம வாங்குறோம். இல்லை ஆல்ரெடி இருக்கு எல்லாமே. அப்படியா? ஆமாங்க. ஓகே. எதுக்காக நீங்க வீடியோ பேட்டி எடுக்கிறீங்களான்னு சொல்லுங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்னோட அப்டேட் வந்து வந்துட்டு இருக்கு. சரி இன்னைக்கு வந்து சந்தையில வந்து ஒவ்வொரு காய்கறி வாங்குறது அப்படியே ஒரு வீடியோ மாதிரி போட்டுருக்கு. ஆமாங்க. ஓகே. நடிகருக்கு வாய்ப்பு கேட்ட பாருங்க, நண்பர் நல்லா நடிப்பான். கண்டிப்பாங்க. ஆமா. ஓகே, சந்தைக்கு வந்தீங்கன்னா அண்ணா கடையில வெங்காயம் வாங்கிருங்க, எல்லாம் கம்மி ரேட் தான்.